Hello Kutis, good morning. Today we are going to the class 6th standard English term 2 unit 1 supplementary think to win. Kutis last class நம்ம unit 1ல இருக்க prose and poem பார்த்தாச்சு. Now this class we can see supplementary think to win. Kutis supplementary think to win. The bicycle wobbled as 10-year-old Rucha leaned forward in the seat and pummeled the pedals. இதில் ருச்சா அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ள் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெசனில் வரும். இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் குட்டீஸ், நம்ம பார்க்கலாம். The bicycle wobbled as 10 years old Rucha leaned forward in the seat and pummeled the pedals. ஸோ the bicycle அதாவது ருச்சா வந்துட்டு ஒரு பைசைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பைசைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ அவங்க பிரதர் விஷ்ணு அப்படிங்க கூட சேர்ந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ வூபில்ட் அப்படின்னா தள்ளாட்டம், ரொம்ப தள்ளாடிக்கிட்டு அந்த சைக்கிள் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சைக்கிள் கற்றுக்கிட்டால் எப்படி கற்றுக்குவோம்? ஸ்ட்ரைட்டாக ஓட்டுவோமா? முடியாது இல்லையா? என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பயமாக இருக்கும், நம்மளை யாராவது பிடிச்சிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுருப்போம். அதே மாதிரி தான் இந்த கேரும் இந்த இதில் அவங்க கற்றுக்குறாங்க. எப்படி சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படிங்கிற இது அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த சைக்கிள் எப்படி ஓடுது அப்படின்னா, ரொம்ப அப்படியே பெடலில் உட்காந்து அழுத்துறா, பம்புடுற மிதிக்கிறது, அந்த பெடல்ஸ் வந்து மிதிக்கிறாங்க. ஒரு 10 வயசு பொண்ணு தான் அந்த ருச்சா கேர்ள் வந்துட்டு. ஸோ ஹோல்ட் டைட் விஷ்ணு ஐ வில் ஃபால். இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கு விஷ்ணு, நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி ருச்சா சொல்கிறாங்க. சி ஷவுட்டட் டு த பாய் who ran behind steadying the bicycle. ஸோ பின்னாடி அவன் ஓடி வரான். யார்? அந்த விஷ்ணு. அந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த பாய் வந்து பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். நல்லா பிடிச்சிக்கோ விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்து சைக்கிளில் பெடல் அழுத்திட்டுருக்காங்க. For the past 2 weeks he had been teaching her to ride. இப்போ கடந்த 2 வாரமாக விஷ்ணு வந்துட்டு ருச்சாவுக்கு வந்து சைக்கிள் சொல்லி கொடுக்குறான். டோன்ட் வெரி ருச்சாஜி, யூ ஆர் டூயிங் வெல். ரொம்ப பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா தான் சைக்கிள் ஓட்டுறீங்க. ஹீப் அப் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறான். ஃபார் a few moments he let go of his hold and Rucha was on her own. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவளே வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளே வந்துட்டு ருச்சாவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. அஃப்கோர்ஸ் he did know it and ride along smoothly. நீ நல்லா அந்த ரோடு நல்லா இருக்குங்காட்டியும் அந்த சைக்கிள் வந்து எந்த ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு. விஷ்ணு ஸ்டாப் த சைக்கிள். இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, விஷ்ணு சைக்கிளை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நினச்சி சொல்கிறா வந்துட்டு. அவன் என்ன நினச்சிட்ருக்கானா, ருச்சா பின்னாடி விஷ்ணு பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு நினைக்கிறான். பட் அவன் வந்து விட்டுட்டான். அவன் நல்லா ஓட்டுறான். ஸோ அதனால் அவனும் விட்டுட்டான். அவன் கேர்லெஸ்ஸாக கொஞ்சம் விட்டுட்டான். ஐ வாண்ட் கெட் ஆஃப் ருச்சா கால்டு. இப்போ என்ன பண்ணுறா, உடனே வந்துட்டு நீ இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். யூஸ் த பிரேக். இப்போ என்ன சொல்கிறான், விஷ்ணு வந்து பிரேக் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். விஷ்ணு கால்ட் அவுட், ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே வரான். அப்போ தான் தெரியுது, his voice came from some distance away and Rucha realized that he was not holding the bicycle anymore. இப்போ தான் ருச்சாவுக்கு தெரியுது, அவன் சைக்கிளை விட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம தான் இவ்வளோ நேரம் சைக்கிளை ஓட்டிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட் ருச்சா சொல்கிறா, ஐ வில் ஃபால் சி வெயில்டு. அப்படியே ரொம்ப புலம்புறா. ஐயோ நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்து புலம்பிகிட்டே வரா. The bicycle wobble tilted to the one side. Rucha was deposited into a bush. இப்போ என்ன பண்ணுறா, அவள் சைக்கிளை போட்டு கீழே போயிட்டு ஒரு புதரில் போய் விழுந்துடுறா. புஷ்னா ஒரு புதரில் போயிட்டு அவள் பயத்துலேயே போயிட்டு ஃபியர்லேயே போய் விழுந்துடுறா. ஷேக்கன் பட் unhurt Rucha cried angrily. இப்போ என்ன பண்ணுறா வந்துட்டு அப்படியே ரொம்ப நடுங்கி போய் ஒரு பயத்தோடு இருக்கிறா. அது மட்டும் இல்லாத அவட்ட கோவமும் இருக்குது. எதுக்குடா விட்ட, நானே புதுசாக ஓட்ட கற்றுக்கிறேன், இப்போ போய் சைக்கிளு விட்ட அப்படின்னா நான் கீழே விழுந்து எனக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் கண்டிஷனில் அவள் ரொம்ப கோவமாக இருக்கா ருச்சா. ஐ டோல் யூ ஹோல்ட் டைட். நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு. ஐ டோல் யூ வுட் ஃபால். கீழே விழுந்துருவேன்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பார்த்து கேட்குறா. ஷீ கிளாட் அட் விஷ்ணு, ரொம்ப கோவமாக பார்த்து கேட்குறா. பட் ருச்சாஜி
You were riding quite well and anyway you have to learn riding without someone holding you the cycle, isn't it? நல்லா தான் நீங்கள் ஓட்டுறீங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? வந்துட்டு கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் யாருமே இல்லாத ஒரு சைக்கிள் ஓட்டி தானே ஆகணும், அந்த சுச்சுவேஷன் மாதிரி இதை நினச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறான். விஷ்ணு எக்ஸ்பிளைன். ஐ ஃபெல் டிடன்ட், உனக்கு தெரியல ருச்சா, ஏன் ருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ருச்சா வுட் நாட் பி ஸ்பெசிஃபைட், பட் ஆனால் அவளுக்கு அந்த ஃபியர் இருக்கனால அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவன் சொன்னதில். தென் ஷீ ஸ்டாம்டு இன்டு த ஹவுஸ் டு கம்ப்ளைண்ட். இப்போ என்ன பண்ணுறா, ரொம்ப வேகமாக போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறான். யார்கிட்ட? ருச்சாவோட மதர்கிட்ட. யூ ஃபெல் டசன்ட் மேட்டர் சைட் ஹர் மதர் காம்லி. இப்போ என்ன பண்ணுறா, இதெல்லாம் கீழே விழுந்துட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ருச்சா, ஏன் இதுக்கெல்லாம் போய் நீ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. பட் we all do when we are learning to ride a cycle. இது எல்லாருமே நடக்கக்கூடிய ஒன்று தான். எல்லாருமே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா கீழே விழுறது இயல்பானது ஒன்று தான். அது மட்டும் இல்லாத எல்லாத்துக்கும் அடிபடும், உனக்கு எதுவுமே ஆகலையில அதை வச்சு சந்தோஷப்படு அப்படின்னு அவங்க அம்மா அவனை தேத்துறாங்க. அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹர்ட், அதாவது நான் உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, நீ எதுவும் ஆகலையில அப்படின்னு சொல்கிறாங்க. த பைசைக்கிள் இஸ் டூ பிக் ஃபார் மீ. இப்போ என்ன சொல்கிறா, அந்த பைசைக்கிள் என்னை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா ருச்சா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவங்க அம்மா கிட்ட. when I am in the seat my toes barely touch the ground. ஸோ அது மட்டும் இல்லாத என்னுடைய டோஸ், என்னுடைய அந்த கால் இருக்கும்ல, அந்த கால் டச் பண்ணவே இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாத அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா. her mother explained to her that she found nothing wrong with it. நீ அதனால் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி புரிய வைக்கிறாங்க. பட் ஆனால் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ரைடிங் ஏ சைக்கிள் ஆஃப் தட் ஹைட் வாஸ் ரைட் ஃபார் ஹர். அந்த சைக்கிள் அவளுக்கான சைக்கிள் தான், கரெக்டான ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஷி வாஸ் க்ரோயிங் அப். ஏன்னா அவள் வளர்கிற பொண்ணு. ஸோ வளர்கிற பொண்ணுக்கு சின்ன சைக்கிளாக வாங்கி கொடுப்பாங்க, பெரிய சைக்கிள் தானே வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. மம்மி மே ஐ ரைட் த பைசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் சைக்கிள் ஓட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சீமா கேட்குறான். ஆஸ்க் சீமா யார்? ருச்சாவோட சிஸ்டர். எங்கள் சிஸ்டர், அதாவது ருச்சாவோட 3 years சின்ன பொண்ணு. ருச்சாவுக்கு 10 years ஆகுது, ருச்சாவோட சிஸ்டருக்கு 7 years ஆகும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நோ சீமா யூ கேனாட் ருச்சா கட் இந்த பிஃபோர் ஹர் மதர் குட் ஆன்சர். ஸோ இப்போ சீமா நீ ஏன்னா ஓட்டக்கூடாது சீமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் சொல்கிறாங்க. when it is so high for me, எனக்கு எப்படி ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, how can you sit, நான் எப்படி உட்கார்றது, you are much shorter, நீ ரொம்ப அதில் மட்டும் ஷார்ட்டாக இருக்க, உனக்கு இந்த சைக்கிள் போதாது, சின்ன சைக்கிள் தான் உனக்கு வேணும். no amount of pleading help. ஆனால் அந்த சீமா சொல்கிறது யாருமே காதில் வாங்கிக்கவும் இல்லை, யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அதாங்க சொல்லியிருக்காங்க. There was a considerable contrast between the two sisters. ஸோ 2 பேர்த்துக்குமே நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஏன்னா சீமா சின்ன பொண்ணு, ருச்சா பெரிய பொண்ணு. ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ருச்சா வாஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர் யங்கர் சிஸ்டர். ஆனால் ருச்சா ரொம்ப ஒரு பாதுகாப்பில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான் ஷி வாஸ் ஓவர் ப்ரொடெக்டிவ் வித் ஹேர். அதாவது ரொம்ப ப்ரொடெக்டிவ், ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக எந்த ஒரு கீழே விழுகாமல் ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க இல்லையா, இப்போ உங்கள் வீட்லேயே உங்கள் மதர், உங்கள் டாட்டர், உங்கள் சன்னெல்லாம் உங்கள் ஃபாதர் என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு எதுவும் அடிபடக்கூடாது, நீங்கள் எதுவும் கீழே விழக்கூடாது, யார்ட்டையும் திட்டு வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ருச்சாவுடைய மதரும் ரொம்ப பாதுகாப்பாக ருச்சாவையும் அவங்க சிஸ்டரையும் வளர்த்துனாங்க. ருச்சா ஹேர்செல்ஃப் ஹேட் பீன் ஓவர் ப்ரொடெக்டட். ரொம்ப ருச்சாவும் அவளுக்கு அவளே ரொம்ப ப்ரொடெக்டிவ், ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்திருக்கா. ஷி செல்டம் டிட் திங்ஸ் ரேஷ்லி. அது மாதிரி தான் ஒரு கண்மூடித்தனமாக எங்கேயுமே போகாமல் ஒரு பயந்துக்கக்கூடிய ஒரு சுபாவமான பொண்ணு தான் ருச்சா. ஈவன் இன் ரன்னிங் அண்ட் பிளேயிங் ஷி வுட் பி கான்சியஸ் ஆஃப் ஹர் மூமெண்ட்ஸ். சீமா ஆன் த அதர் ஹேண்ட் வாஸ் போல்ட் அண்ட் ப்ரோன் டு டேக்கிங் ரிஸ்க். ஆனால் ரொம்ப கான்சியஸாக இருப்பான். ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லேயுமே ருச்சா ஒரு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். பட் சீமா அப்படி கிடையாது, எதையுமே போல்டாக இருப்பாள். எல்லா விஷயத்தையுமே எந்த ஒரு ரிஸ்க்கையுமே ரொம்ப ஈஸியாக டேக் கேர் பண்ணி அவங்க அந்த விஷயத்தை சமாளிக்கக்கூடிய கேரக்டர் தான் சீமா. நெக்ஸ்ட் வீக் இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் த ஸ்கூல். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க ஸ்கூலில் ஒரு இன்டர் ஹவுஸ், அதாவது அவங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் நடக்க போகுது.
ருச்சா வாஸ் இந்த சீனியர் டீம். ருச்சா வந்துட்டு ஒரு சீனியர் டீமில் இருக்காங்க. ஷி கேவ் அப் டு அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ருச்சாவோட என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ருச்சா ஹிட் ஹார்டர் தே டோல் ஹர் ஆன் த டே ஆஃப் த மேட்ச். ருச்சா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணின ஒரு மேட்ச் அது வந்துட்டு. அந்த மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னா, அருணா அ வெரி குட் பிளேயர் ஆஃப் த ஹவுஸ். அருணா வந்துட்டு அந்த ருச்சாவோட பிளேயரில் இருக்கிற ஒரு குட் பிளேயர் தான். அவங்க ஹவுஸில் இருக்கிற ஒரு பிளேயர் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு வின். ஸோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஷீ டேட். ஆனால் அவங்க வந்து ஜெயிக்கலை. ருச்சா அண்ட் த ஆப்போனண்ட் வேர் ஆல்மோஸ்ட் ஈவன்லி மேட்ச்ட் அண்ட் ருச்சா லாஸ்ட் த கேம் பை த கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ ருச்சாவும் அவங்க கூட இருக்கிற ஒரு ஆப்போனண்ட்டும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு சில பாயிண்ட்ஸில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கேமில் தோற்று போயிடுறாங்க. த ஹவுஸ் ஸ்டுட் செகண்ட் இன் த ஓவரால் டேலி. ஸோ அவங்கள அந்த ஸ்கூல் லெவலில் நடந்ததில் ஸோ அவங்களுடைய ஹவுஸ் வந்துட்டு செகண்ட் பிளேஸில் வந்துருச்சு. ஐ கேன் சீம் டு வின் ருச்சா ரிமோர்ஸ்ஃபுல்லி. ரொம்ப வருத்தத்தோடு என்னால் முடியும், நான் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சொல்கிறா. யூ பிளேட் ஆல் ரைட் அருணா கன்சோல் ஹர். நீ நல்லா தான் விளையாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்து ரொம்ப கன்சோல் பண்ணுறா, அதாவது அவளை வந்து தேத்துறா. The time when your opponent was that net, if you hit the just a little harder over her head, you could have won that point. அதாவது நீ வந்து அந்த பால் வந்து டைமில் வந்துட்டு நீ நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருக்கலாம், அந்த பாயிண்ட்டு வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்து கன்சோல் பண்ணுறாங்க. பட் ஆனால் ருச்சா வந்துட்டு அதை கேட்கல. ஐ நோ ரிப்ளை ருச்சா. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா ரிப்ளை பண்ணுறா. பட் somehow I always such mistake. ஒரு சில மிஸ்டேக்னால அந்த பாயிண்ட்ஸ் நான் விட்டுட்டேன். ஸோ நம்ம டீம் தோற்று போயிடுச்சு. யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் மோர். இன்னும் நீ ப்ராக்டிஸ் பண்ணும். தட் இஸ் ஆல் அருணா டோல் ஹேர். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்துட்டு ருச்சா கிட்ட சொல்கிறாங்க. ஐ சப்போஸ் ஸோ ருச்சா ரிப்ளை க்ளூம்லி. ரொம்ப ஒரு இதாக வருத்தத்தோடு சொல்கிறா. சாரி, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு க்ளூமி ரொம்ப வருத்தத்தோட ருச்சா வந்துட்டு சாரி சொல்கிறா. யாருக்கு? அருணா கிட்ட. சீர் அப் நவ் அருணா டோல் ஹர். அதை விட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அருணா டோல் ஹர் அட்லீஸ்ட் யூ ட்ரை. நீ நல்லா ட்ரை பண்ண, பட் ஆனால் ஏன் உனக்கு நீ தோற்று போன அப்படின்னு சொல்லிட்டு காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சே த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் இஸ் கம்மிங் அப். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இன்டர் ஸ்கூல் மீட், அதாவது வந்துட்டு நமக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் நிறையா ஸ்கூலுக்கும் இருக்கிற ஒரு மேட்ச் வரப்போகுது. யூ ஆர் இந்த ஸ்கூல்ஸ் ப்ளே டீம் ஆர் யூ டூ. அதாவது நீ வந்து அந்த டீம் அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்போ வந்துட்டு நீ அந்த ரிலே டீமில் வருவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணா சொல்லி கேட்குறா. ஐ வில் ப்ராபப்ளி மேக் எவ்ரி ஒன் லாஸ் த ரேஸ் ருச்சா சேஸ் ஸ்டில் க்ளூமி. ஸோ நான் அந்த கேமுக்கு வந்தாலும் நான் தோற்று தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா ரிப்ளை பண்ணுறா. ருச்சா வந்துட்டு அந்த கேமுக்கு வந்தாலும் நான் வந்து தோற்று தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறா. டோன்ட் திங்க் தட் த வே அருணா ப்ளீடட் வித் ஹேர். நீ அப்பெல்லாம் நினைக்காத, நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்து மறுபடியும் கெஞ்சிரா. யூ ரன் ஃபாஸ்ட், வி நீட் யூ. நீ எங்களுக்கு தேவைப்படுற, கண்டிப்பாக நீ நல்லா விளையாடுவ அப்படின்னு அவள் வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறா, ஒரு என்கரேஜ் பண்ணுறா அருணா ருச்சாவை. ருச்சா ஃபைனலி அக்ரி டு ஸ்டாண்ட் இன் த பெட்டர் பர்சன் குட் பி ஃபவுண்ட். யாரும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த மேட்ச்க்கு நான் வரேன், உங்களுக்கு உங்கள் டீமுக்குள்ளே ஆள் இல்லை அப்படின்னா நான் வரேன், ஃபைனலாக வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்து சொல்கிறாங்க. Meanwhile, she would train with her rest of them under the new PT instructor Prakash sir. ஸோ இந்த இருக்கடையில் வந்துட்டு ஒரு பிடி இன்ஸ்ட்ரக்டர், ஒரு பிடி சார் வந்து நியூவாக வராரு, பிரகாஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு ஒரு கேப்டன், ஒரு இன்ஸ்ட்ரக்டராக வராரு. ஸோ he was very enthusiastic about sports and drew the children hot, praising, scolding, correcting, but mostly encouraging them. ஸோ இவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, ரொம்ப enthusiastic அப்படின்னா ரொம்ப ஆர்வமான பர்சன், அதாவது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அது மட்டும் இல்லாத அவர் எப்படி ட்ரெயினப் பண்ணுவார் அப்படின்னா, அவங்க சில்ட்ரனை ரொம்ப ப்ரைஸிங்னா ரொம்ப புகழ்கிறது, ஸ்கோல்டிங் திட்டுறது, கரெக்டிங் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணால் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட் மோஸ்ட்லி என்கரேஜிங் தேம். ஒரு டீமுக்கு வந்து
ஸ்போர்ட்ஸ் டீமாகவே என்கரேஜ் பண்ணணும். உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த டீம் வந்து வின் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த சார் வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு அந்த டீமை. ருச்சா, யூ ஆர் நிம்பிள் அண்ட் லைட், நீ ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. யூ கேன் டூ பெட்டர் தேன் தேட், ஐ டோல் ஹேர் ஆஃப்டன். ஸோ நீ ரொம்ப நல்ல ஒரு பெட்டரான பொண்ணு தான், நல்ல சூப்பராக விளையாடுற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஹவு கேன் ஐ டூ தட், ருச்சா கன்ஃபைடட் டு அருணா. ஸோ எப்படி நீ சொல்கிற நான் வந்து நல்ல விளையாடுற பொண்ணு, ஐ வில் மோஸ்ட் ப்ராபபிளி ஃபால், நான் ஒரு எப்பயுமே கீழே விழுந்துருவேன், எனக்கு ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் வந்து ருச்சா வந்து திரும்ப அவளுடைய மிஸ்டேக்கையே சொல்லி காமிச்சிட்ருக்கான். டோன்ட் பி சில்லி, இப்படி நீ சில்லியாக யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்து ரிப்ளை சொல்கிறாங்க. வி ஆர் ட்ரைங் டு பெட்டர் அவர் செல்ஸ், நம்ம தான் பெட்டர், ஸோ நம்ம எல்லாத்த விட பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணு. யூ மஸ்ட் ட்ரை டு அருணா டோல் ஹேர், நீ நல்லா ட்ரை பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அருணா வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் எவ்ரி ஃபாஸ்ட் ரன்னர் இந்த டீம். ஸோ ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டீம். அந்த டீம் தான் வந்துட்டு ரொம்ப அந்த ரிலே ரேஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னரான ஒரு டீமு. சப்னம் தயர் டீம்மேட் இன்ஃபார்ம் தேம். ஸோ சப்னம் யார் அப்படின்னா ருச்சாவோடைய ஒரு டீம்மேட் தான் சப்னம்ங்கிற ஒரு கேர்ள். ஸோ அந்த கேர்ள் வந்து சொல்கிறா, அந்த ஸ்ப்ரிங்ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ரன்னரான டீமு, நல்ல ஒரு பெஸ்ட்டு டீம் அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா. Has anyone heard about her? ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். இட் சீம்ஸ் தே கால் ஹர் பிடி உஷா. ஸோ அந்த ஸ்ப்ரிங்ஃபீல்டில் பிடி உஷா அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்கா, அந்த கேர்ளை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்னம் வந்துட்டு அந்த அருணாக்கிட்டையும் ருச்சாக்கிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறாங்க. பிரகாஷ் சார் ஓவர் ஹியர் திஸ் கான்வர்சேஷன். ஸோ அந்த பிரகாஷ் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே நின்றுட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பேசிக்கிறத பார்த்து அது கேட்டுகிட்டே இருக்காரு, அந்த கான்வர்சேஷன்லாம் கேட்குறாரு. He took up a quick decision. இப்போ உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர். The girls relay team gather here in 5 minutes. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா அந்த கேர்ள்ஸ் ரிலே டீம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து 5 minutesல என்னுடைய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. He called out, எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. All the girls came together. இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பிடி சார் எங்கே நிற்கிறாரோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்தில் வந்துட்டாங்க. கேர்ள்ஸ், ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஆல். நான் எல்லாத்தையும் உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யூ நீட் சம் மோர் ப்ராக்டிஸ், மோர் டைம் ஆன் த ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு வந்து சில டைம் வந்து வேணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூ ஆர் நாட் டூயிங் இனஃப், ஹீ கோல்ட் தெம். ஸோ நீங்கள் வந்துட்டு போதுமான அளவுக்கு எவ்வளோ போதும்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாய்ஸ் ப்ரொட்டஸ்ட் greeted this all right கேர்ள்ஸ் காம் டவுன். ஸோ அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு மாதிரியே பேச முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் காம் டவுன், கூலாக இருங்க. ஹி ஹெல்ட் அப் ஹேண்ட்ஸ் ப்ராக்டிஸிங் தேம். ஸோ அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லி கொடுக்குறாரு, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெல் மீ வாட் இஸ் யுவர் கோல். ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கோல் இருக்குது. டு வின் த ரேஸ் இஸ்ன்ட் இட். நீங்கள் எல்லாருமே வின் பண்ணணும் இந்த கேமில், அதுதானே உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் கிட்ட கேட்குறாரு. நாட் ஜஸ்ட் டு மேக் அன் அட்டெம்ப்ட். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் அட்டம் பண்ணணும். எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கேமை வின் பண்ணணும். டு வின் ஆர் வி அக்ரீட். ஸோ நீங்கள் எல்லாம் வின் பண்ணிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. த கேர்ள்ஸ் மர்மர் தயர் ரெசன்ட். ஸோ அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, மர்மர் பண்ணுறாங்க. மர்மர் அப்படின்னா முணுமுணுக்கிறது. ஐ நோ யூ ஹாவ் பீன் ட்ரைனிங். ஸோ எனக்கு தெரியும் உங்களை எப்படி ட்ரைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஜஸ்ட் நீட் கிவ் எ லிட்டில் எக்ஸ்ட்ரா புஷ் டு யுவர் எஃபர்ட்ஸ் டு வின். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக நான் வந்து ஒரு புஷ் கொடுத்தேன், அதாவது தள்ளிவிட்டேன் அப்படின்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வின் பண்ணிடுவீங்க. எஃபர்ட்ஸ் டு வின். ஐ நோ ஆல் ஆஃப் யூ ஹாவ் இட் இன் யூ, ஹி டோல்ட் தேம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி சார் வந்து சொல்கிறாரு. ரைட், let us start with these exercise. ஸோ இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
பிடி இன்ஸ்ட்ரக்டர் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு. ஹி ஷோட் தெம் எக்ஸசைஸ் தட் வுட் அலோ தேர் லெக்ஸ் ஸ்ட்ரெச் மோர். ஸோ அந்த கையை காலை நல்லா நீட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தென் த ட்ரைன் தெம் இன் ஆல் த ஸ்கில் ஆஃப் த பாசிங் த பேட்டின் வித்தவுட் லாஸிங் ஸ்பீட். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே வந்துட்டு அந்த ரிலே ரேஸில் வந்து பேட்டனாக அந்த கையில் குச்சி மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து எப்பயுமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஸ்பீடை குறைக்காமல் ஓடணும். ப்ளஸ் அடுத்தவங்க ஹேண்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்பீடை குறைக்கவே கூடாது. டோன்ட் ஸ்லோ டவுன் வென் யூ நியர் யுவர் நெக்ஸ்ட் டீம் மெம்பர். பக்கத்து டீமுக்காரங்க வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யாரையுமே எதிர்பார்க்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாத நீங்கள் ஸ்பீடை குறைக்கவே கூடாது. அதுதான் அங்கே சொல்லியிருக்காரு. பிரகாஷ் சார் சைட் மெயின்டைன் யுவர் ஸ்பீட் வைல் பாசிங் யுவர் பேட்டன். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, அந்த குச்சி வந்துட்டு அடுத்தவங்க கைக்கு பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய வேகத்தை ஸ்பீடை குறைக்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. ஒன்லி when the baton has left your hand you slow down. ஸோ அடுத்த ஹேண்டுக்கு போன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணணும், உங்களுடைய ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கணும். do you understand? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. and you who are going to receive the baton also keep in motion ஜாகிங். ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணணும், அதாவது வெயிட் பண்ணுறவங்க, அதாவது அடுத்த இதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க வந்துட்டு ஜாகிங், அந்த ஓட்டத்துக்கான இது ஜாகிங் ரெடியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் ரைட் இனஃப் ஃபார் டுடே. இது இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த கீழே இருக்கிறதுல பாருங்கள், பிக்சர்ஸில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிக்கிறார். ரிப்போர்ட் டு மீ சேம் டைம் டுமாரோ எகைன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தென் டேர்னிங் டு ருச்சா ஹி சைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, டேர்ன் பண்ணி ருச்சா கிட்டே சொல்கிறாரு பிரகாஷ் சார், ஐ வாண்ட் அ வேர்ட் வித் யூ. யூ ஆர் ஆப்ட் டு ஸ்லோ டவுன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் வெல் சைட் பிரகாஷ் சார். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ வாண்ட் வேர்ட் வித் யூ. ஸோ நான் சொன்ன வேர்டெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஆப்ட் டு ஸ்லோ டவுன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் வெல். அதாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டோன்ட் டூ தட், மெயின்டைன் யுவர் ஸ்பீட், வி ஹாவ் அட்வைஸ் ஹேர். ஸோ எப்பயுமே உங்கள் ஸ்பீடை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யாரை பார்த்து சொல்கிறாருன்னா ருச்சாவை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா ருச்சா வந்துட்டு ரொம்ப அவள் வந்துட்டு ரொம்ப ஒரு இந்த அன்ஃபீலிங்காக இருக்கால, தோற்றுருவேன், நான் கீழே விழுந்துருவேன், அந்த மாதிரி ஒரு 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 நேரோ மைண்டோட இல்லாமல் அவள் வந்துட்டு ஒரு இதாக இருக்கா இல்லையா, அதனால் அவரை பார்த்து சொல்கிறாரு. சார் ஐ எம் நாட் வெரி குட், ருச்சா சைட் டோல்ஃப்லி. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, ருச்சா வந்து சொல்கிறான், அப்படி சார்கிட்டே சொல்கிறா அவள் என்னன்ட்டு, சார் நான் வந்துட்டு நான் ஒரு நல்ல பிளேயர் கிடையாது, நல்லா இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ருச்சா வந்து சொல்கிறான். நோ செல்ஃப் டவுட் ருச்சா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு டெல் யூ. ஸோ இப்போ வந்து உனக்காக உனக்கும் உனக்குள்ளே எந்த ஒரு குழப்பமும் வேணாம் ருச்சா. இது எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு டெல் யூ. நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ பண்ணு போதும். யூ மஸ்ட் ஹாவ் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ உனக்கு வந்து இப்போதைக்கு பாசிட்டிவான ஆட்டிடியூட் போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லாஸிங். நீ தோற்று போயிடுவா அப்படின்னு நினைக்காத, எப்பயுமே அதை நினைக்காத. யுவர் செல்ஃப் வின்னிங், நீ தான் வின் பண்ணுவ அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நினச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. திங்க் டு வின். ஸோ அதான் சொல்கிறாங்க, நீ மட்டும் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லி வின் பண்ணு. ஒன்லி டு வின், நீ தான் வின் பண்ணுவ அப்படிங்கிற ஆப்டிடியூட், அதாவது ஆட்டிடியூடோட இரு அப்படின்னு ருச்சா வந்துட்டு பெட்டி சார் வந்துட்டு ருச்சா பார்த்து சொல்கிறாரு. யூ கேன் டூ இட், ஐ கேன் ஃபீல் இட். உன்னால் முடியும், அதை நான் நம்புகிறேன். ஐ கேன் ஃபீல் இட், நான் இதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ருச்சா வென்ட் ஹோம் வித் பிரகாஷ் சார் வாஸ் ட்ரிங்கிங் ஆட்ஸ். இப்போ ருச்சா வந்து அவன் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அந்த பிரகாஷ் சார் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவளுடைய காதில் விழுந்துகிட்டே இருக்குது. த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஹீ சா த கேர்ள்ஸ் ட்ரைனிங் எக்ஸ்ட்ரா ஹார்ட். ஸோ இப்போ அங்கே மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சிட்டாங்க. அப்படியும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பிரகாஷ் சார் வாஸ் நெவர் ஃபேட் ஈவன் அஸ் ட்ரைன்டு அதர் சில்ட்ரன். ஸோ பிரகாஷ் சார் வந்து அவங்க பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மற்ற சில்ட்ரன்ஸ் எல்லாம் ட்ரைன் அப் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு.
The day of the sports dawned and the children filled in the buses reached the venue. ஸோ வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஆனுக்கான டே வந்துருச்சு. ஸோ அந்த விடியல் வந்துருச்சு. டாண்ட் அப்படின்னா விடியல். அந்த விடியல் பொழுது வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அந்த பிளேஸ்க்கு பஸ் ஏறி ரீச் ஆகுறாங்க. அந்த கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போய் அந்த வெனு அந்த ரீச் ஆகுறாங்க. There was a laughter and great deal of jollity. பிரகாஷ் சார் ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு அங்கே இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறாங்க. had to eat that everywhere fit and relax as well. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு. The stadium where the meet was being held bustled and great activity. ஸோ அந்த ஸ்டேடியம் ரொம்ப எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சலசலப்பாக இருக்குது. பஸ்டல்டு அப்படின்னா சலசலப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம கிரவுண்டுக்குள்ளே போய் நின்னா என்ன பண்ணுவாங்க, மற்ற சில்ட்ரன்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்க வருவாங்களா, அவங்களுக்கே தெரியும். வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பேசிக்கிட்டு இல்லை சீரப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே நடந்துகிட்ருக்கு. With great activity, children from several schools were moving around checking out of the different venues where the particular events were to be held. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்து கேதர் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நிறைய ஸ்கூல் வந்திருக்காங்க, செவரல் ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஸ்கூல் வந்திருக்காங்க. பிரகாஷ் சார் collected the schedule and gave the girls appropriate instructions. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரகாஷ் சார் வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் வந்து அவருக்கு அந்த ஷெடியூலை கொடுத்து அப்ரோப்ரியேட்டாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. எப்படி ஓடணும், எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பிரகாஷ் சார் வந்து அந்த கேர்ள்ஸுக்கு கொடுக்குறாங்க. The principal of the host school inaugurated the meet with a short speech and also introduced the பார்ட்டிசிபேட்டிங் ஸ்கூல்ஸ். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபல், எந்த ஸ்கூலில் கேம் நடக்குதோ அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் வந்துட்டு இனாகரேட் அந்த ஃபங்க்ஷன் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, எந்தெந்த ஸ்கூல் வந்திருக்காங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. Then the event started. ஸோ இப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ருச்சா and the most of the other children of the school easily got through the heats of the end final scheduled for the following day. ஸோ அந்த டேயில் வந்துட்டு ருச்சாவும் தென் அவங்க கூட வந்து விளையாட குழந்தைங்களும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாகவே அந்த கோலை ரீச் பண்ணிட்டாங்க. அந்த டேயில் வந்துட்டு ஒரு ஃபைனல் என்ட்ரி ஆகிட்டாங்க, டீம் என்ட்ரி ஆகிட்டாங்க, ஃபைனல் வரைக்கும் ஒரு டீமில் செலக்ட் ஆகிட்டாங்க. The next morning after few individuals events it was time for the girls relay race. ஸோ அடுத்த நாள் காலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேர்ள்ஸ்க்கான ரிலே ரேஸ் நடக்குது. 4 schools had entered the finals. ஸோ இந்த ரிலே ரேஸில் வந்துட்டு எத்தனை இது வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா 4 schools வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல்ஸில் வந்துட்டு 4 டீம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ருச்சா, அருணா, சப்னம் அண்ட் நீலம் வேர் டீம் பி. ஸோ மொத்தம் 4 டீம்ஸ், ABCDன்னு மொத்தம் 4 டீம் இருக்குது. இந்த 4 டீமில் ருச்சா, அருணா, சப்னம் அண்ட் நீலம், ஸோ இந்த 4 பேருமே சேர்ந்து ஒரு டீம். அவங்க என்ன டீம்னா டீம் பி, அந்த டீம் பியில் இருக்காங்க. பிரகாஷ் சார் கேவ் தெம் ஃபைனல் வேர்ட்ஸ் டு என்கரேஜ்மெண்ட். ஸோ பிரகாஷ் சார் மறுபடியும் வந்துட்டு அந்த கேர்ள்ஸ்க்கான என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாரு. கடைசி ஃபைனலுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் அவர் என்ன என்கரேஜ் பண்ணுறாருன்னா, நல்லா கேர்ள்ஸ் யூ ஆர் குட் டீம், நீங்கள் தான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான டீம், யூ கேன் வின், உங்களால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும், கோ அஹெட் அண்ட் ஷோ யுவர் மெட்டல், குட் லக். ஸோ ரொம்ப தைரியமாக கொடுத்து, மெட்டல் அப்படின்னா தைரியம், நட்டில் தைரியம் கொடுத்து குட் லக், நல்லா வின் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி விஷ் பண்ணி அந்த டீமை அனுப்புகிறாரு. சப்னம் அ டால் கேல் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரன்னர். ஸோ சப்னம் தான் இந்த ரொம்ப பெரிய கேல், ரொம்ப டால் கேல், வாஸ் த ஃபர்ஸ்ட் ரன்னர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரன்னர். இந்த கேமில் அந்த 4 ரிலே ரேஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரிலேன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு கேல் ஓடி போய் செகண்ட் கேர்ள்கிட்ட கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கை, செகண்ட் கேர்ள் போய் தேர்ட் கேர்ள்கிட்ட அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து வந்து தருவாங்க, தேர்டு கேர்ள் போய் ஃபைனலாக 4th கேர்ள்கிட்ட யார் வராங்களோ அந்த ஃபைனலாக யார் ஓடுறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த டீம். ஸோ அப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சப்னம் வந்து டால் கேல், அவள் தான் ஃபர்ஸ்ட் ரன்னர், அவள் தான் ஃபர்ஸ்ட்டு ஓடுறா. ஷி வுட் பாஸ் த பேட்டன் டு நீலம். ஸோ இப்போ சப்னா ஓடி போய் யார்கிட்ட யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நீலம் அப்படிங்கிற ஒரு கேள்கிட்ட கொடுக்குறாங்க செகண்டாக. ஸோ நீலம் வுட் பாஸ் இட் டு அருணா. நீலம் வந்து யார்கிட்ட பாஸ் பண்ணும் அப்படின்னா அருணா அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட
பாஸ் பண்ணும். அண்ட் அருணா டு ருச்சா. ஃபைனலி அருணா வந்து ஓடி போய் ருச்சா கிட்ட கொடுப்பா. who would be finishing the race for them. ஸோ ருச்சா தான் வந்துட்டு அந்த கேமோட ஃபினிஷிங், அதாவது கடைசியில் எண்டிங் கொடுக்கறது யார் அப்படின்னா ருச்சா தான். The whistle blew and the first runners were up. ஸோ ரொம்ப விசில் பறக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் யார் அப்படின்னா அந்த சப்னம். அப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க. வித் லாங் ஸ்டிக்ஸ், அந்த லாங் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு சப்னம் வந்து ஓடுறா. சப்னம் கேவ் த டீம் மார்ஜினல் லீட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவள் வந்து ஓடுறா வந்து மார்ஜினல் லீட், ரொம்ப கரெக்டாக ஓடிட்டுருக்கா. பட் பை த டைம் நீலம் ஹேட் பாஸ் த பேட்டன் டு அருணா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா நீலம் கிட்ட கொடுக்குறாங்க. நீலம் பாஸ் த பேட்டன் டு அருணா. அருணா கிட்ட, இப்போ நீலம்கிட்டேருந்து அருணா கிட்ட வந்துடுச்சு. போத் டீம் ஏ அண்ட் டி ஹேட் ட்ரான் லெவல் வித் ஹேர். இப்போ அந்த ஏ டீமு டி டீமு தான் வந்துட்டு ரொம்ப அந்த டீம் அந்த இதை ஓடிட்டுருக்காங்க. தென் த ரன்னர் ஆஃப் த டீம் டி ஃபம்பிள்ட் அண்ட் ட்ராப் த பேட்டன். ஸோ வந்துட்டு அதில் வந்து டி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரொம்ப மெதுவாக ஓடுறதால டி டீம் வந்து இதாகிடுச்சு. அருணா ரன் ஃபால் த சி வாஸ் ரொம்ப நல்லா ஓடி போகிறான். ஜஸ்ட் மேனேஜிங் டு கீப் அ பிரஸ்ட் ஆஃப் த ரன்னர் ஆஃப் த டீம் ஏ. ஸோ அந்த அருணாங்கிற டீம் வந்துட்டு அருணா சொல்கிறா வந்துட்டு இந்த ஏ டீமில் யார் ஓடுறாங்க அப்படின்னா பார்த்தா அந்த பிடி உஷான்னு ஒரு பொண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு ஓடுறான் அந்த இதில் வந்துட்டு அதாங்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலி த பேட்டன் வாஸ் ருச்சாஸ் ஹேண்ட். ஃபைனலி இப்போ அருணா கிட்டேருந்து யார்கிட்ட வந்துருச்சுன்னா ருச்சா கிட்ட வந்துருச்சு அந்த பேட்டன். ஸோ she had already noted the dismay that she was pitted to against PT Usha of team A. ஸோ அந்த ஏ டீமில் இப்போ யார் ஓடுறாங்கன்னா ஏ டீமில் இருக்க அந்த பிடி உஷாவும் ருச்சாவும் தான் இப்போ மாற்ற இதில் ஓடிட்டுருக்காங்க வந்துட்டு. ஸோ ஓடும்போது ஜஸ்ட் மை லக், இப்போ என்ன பண்ணுறான், இப்போ அவளுக்கு வந்து இதுதான் என்னுடைய லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்து தாட் பண்ணிக்கிட்டே ஓடிட்டே இருக்கா. had the throw her mind, அவளோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. she had quickly put that thought aside and when the baton was passed to her she was more than ready. ஸோ அது மட்டும் இல்லாத அந்த ரெடியாக இருக்குது. அந்த பேட்டன் வந்து ரொம்ப அவளுடைய கைக்கு வரத்துக்கு ரொம்ப சில நொடிகள் தான் இருக்குது. ரொம்ப ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. she hear the shouts of her schoolmates. அது மட்டும் இல்லாத அங்கே இருக்கிற ஸ்கூல்மேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷவுட் பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க வந்துட்டு என்னான்ட்டு, ருச்சா கம்மான், ருச்சா ருச்சா அவுட் ஆஃப் த கார்னர் ஆஃப் த ஐ ருச்சா சா பிடி உஷா ட்ரைங் டு ஓவர்டேக் ஹேர். ஸோ இப்போ வந்து ருச்சா ருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாத இவளுடைய அவள் கண் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பிடி உஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு ஓவர்டேக்கிங் ஹேர், இப்போ அவளை தாண்டி ஓடிட்டுருக்கா. தென் ஃப்ளீட்டிங்லி she thought not again then Prakash Sar's words came to her. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ தான் அவளுக்கு வந்து பிரகாஷ் சார் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம், என்கரேஜ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் அவளுடைய மைண்டில் வருது. திங்க் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டு ஓடுறா. த நெக்ஸ்ட் மூமெண்ட் ருச்சா வாஸ் கான்சியஸ் ஆஃப் நத்திங் எக்ஸ்பெக்ட் டு டேப் த ஃபினிஷிங் லைன் which she had to reach. ஸோ ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணிட்டா வந்துட்டு ருச்சா போயிட்டு அந்த லைனை டச் பண்ணி இது பண்ணிட்டா. டோட்டலி அப்சார்ப் சி ரேன் சி லாஸ்ட் த ட்ராக் ஆஃப் த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அவங்க சொன்ன குறிப்பிட்ட டைமில் அந்த ட்ராக்கை போய் அவள் டச் பண்ணி அந்த டைமில் போய் வின் பண்ணிட்டா. She ran out conscious of the fact that the race was over to all now called to. ஸோ அந்த சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக கான்சியஸாக ஓடி போய் அந்த பிளேஸை டச் பண்ணிட்டா, ரீச் பண்ணிட்டா அப்படின்னு. ஸோ அந்த பிளேஸை ரொம்ப இது பண்ணிட்டா. ருச்சா யூ ஹாவ் ஓன். ஸோ அப்போ அருணா வந்துட்டு சொல்கிறா, ருச்சா நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்துட்டு ருச்சா பார்த்து சொல்கிறாங்க. வி ஹாவ் ஓன் அண்ட் ஷி வாஸ் ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங் ஹர். ஸோ இப்போ என்ன பண்ணுறா, உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அருணா வந்து விஷ் பண்ணுறா, ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறா. பிரகாஷ் சார் வாஸ் பீமிங் அட் ஹேர், எவ்ரி ஒன் வாஸ் அப்ளாடிங் ஹேர். ஸோ பிரகாஷ் சார் ரொம்ப வந்துட்டு பெருமையாக நினச்சிட்டு என்ன பண்ண அப்ளாட் பண்ணி எல்லோரும் கட்டி பிடிக்கிறாங்க. ஈவன் பிடி உஷா கேம் ஓவர் டு ஷேக் ஹேர் ஹேண்ட். அந்த பிடி உஷான்னு ஒரு பொண்ணு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறா, அந்த பிடி உஷாங்கிற சொன்ன பொண்ணு வந்துட்டு கை ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. ஐ தாட் தட் ஐ வாஸ் ஃபாஸ்ட். நான் நினச்சேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஓடுனேன். பட் யூ வேர் சிம்ப்ளி சூப்பர். நீங்கள் ஆனால் ரொம்ப சிம்பிளாகவே என்னை வந்து கடந்து போயிட்டீங்க.
ஷி ஷுக் ஹேண்ட்ஸ் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹேண்டை பிடிச்சி இது பண்ணுறா குளுக்கிறா. இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த வின்னர் ஆஃப் த மெடல். ஸோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நம்ம வின் பண்ணிட்டோம் மெடலை அப்படின்னு சொல்லிட்டு ருச்சாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஷி இஸ் கால்ட் அப் டு விக்ட்ரி ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ணுறா, அந்த விக்ட்ரி ஸ்டாண்டில் ஏறி நிற்கிறா. பட் ஃபார் ருச்சா இட் ஹேட் டபுள் மீனிங். ஸோ அது மட்டும் இல்லாத ருச்சா வந்து வின் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாத அந்த ஸ்டாண்ட்லேயும் அவங்க ஏறி நிற்கிறாங்க. ஷி ஹேட் ஓவர் கம் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் டினைல்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தயக்கம் வந்து போயிடுச்சு. ஷி குட் வின் வென் எவர் ஷி சூஸ் டு. ஸோ அது மட்டும் இல்லாத நம்ம நினச்சா எல்லாமே வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ், அதாவது நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம வளர்த்துக்கணும். நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கணும். எந்த விஷயத்தையுமே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு கேமாக இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம பாசிட்டிவாக நினைக்கணுமே தவிர நம்மளால் முடியாது அப்படிங்கிற வந்துட்டு தாட்டை நம்ம கொண்டு வரக்கூடாது. அதான் இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.